எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் காமெடியான ஒரு சின்சான் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். என்ன எபிசோடுன்னு கேட்டால், நம்ம மிக்ஸி ஒரு மாதத்துக்கு ஃபிட்னஸ் ஆன்லைன் கிளாஸு ஜாயின் பண்ணுறாங்க. அதுவும் ஆன்லைன் கிளாஸ். அதில் என்னென்னலாம் லூட்டிலாம் நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே காமெடியாக இருக்கும். நம்ம மிக்ஸி கடைசியில் உடம்பு குறைச்சாங்களா இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே காமெடியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க. 1000 சப்ஸ்கிரைபரை நம்ம தொட போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம மிக்ஸி ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு லேப்டாப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு லேப்டாப்பில் ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அகாடமிக் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது போல். இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது நல்லா இருக்கே, நம்மளும் சேரலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுமா அப்படின்னு நம்ம தலை சின்சான்னு சொல்லல. இதில் நான் சேர்ந்து உடம்பு குறைச்சா நல்லா தான் இருக்கும் சின்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த விளம்பரத்தில் வருது, இதுக்கு 1 மாதம் எல்லாத்துக்குமே ஃப்ரீ அப்படின்னு ஒரு விளம்பரத்தில் வருது. எது ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸி உடனே எந்திரிச்சு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மிக்ஸிக்கு ஃப்ரீயாக இருந்தாலே பிடிக்கும்ல, அதனால தான் அப்படியே அந்த அப்ளை பண்ணையில் எந்த மென்டாவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண கேட்குது. நம்ம இதை பார்த்தோன்னே நம்ம சின்சான் நான் தான் ஏதாவது ஒரு அக்காவை தொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கல. இந்த நேரத்தில் நம்ம ஹீமாவரி அப்படியே டொப்புன்னு அழுத்திடுறா. இதனால் ஏதோ ஒரு மென்டார் செலக்ட் ஆகிடுது. இதை பார்த்தோன்னே என்ன ஹீமாவரி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸி திட்டிகிட்டு இருக்கையில், சரி விடு, பார்க்க நல்ல மென்டார் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மென்டாரையும் நம்ம மிக்ஸியும் ஓகே பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. நம்ம மிக்ஸி ரெடியாகி ஜம்முன்னு இருக்காங்க எக்ஸசைஸுக்கு, ஆன்லைன் கிளாஸுக்கு. நானும் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தலைமை சின்சானும் ரெடியாகவே இருக்கான். இந்த நேரத்தில் தான் கரெக்டாக அந்த வெப்சைட்டு ஓப்பன் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு போடுற கிளாஸு. உள்ளே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மென்டார் ஹருமி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, நான் தான் உங்கள் ஹருமி அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார்ல, அவரும் இருக்கார் போல் ஆன்லைன் கிளாஸுக்கு. நம்ம மிக்ஸி சொல்கிறா, என்னோடய பேர் தான் மிக்ஸி நவாரா அப்படின்னு. அந்த இன்னொருத்தர் என்னோடய பேர் ஹிடான் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிறாரு. நம்ம ஹருமி மென்டார் சொல்கிறாங்க, சூப்பர் நம்ம ஆரம்பிச்சிடலான்னு. நம்ம ஹிடானுக்கு வந்து ஹருமியை ரொம்பவே பிடிச்சிருக்கு போல், மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் அவுட் ஆரம்பிச்சாராங்க ஆன்லைன் கிளாஸில். எல்லோரும் இப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே, ஓஹோ இப்படி தான் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸியும் சின்சானும் அப்படியே பண்ணுறாங்க. இதுவே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம ஹிடானும் அப்படியே பண்ணுறான், துமுக்குன்னு. அவன் ரொம்ப குண்டாக வேற இருக்கான், அவ்வளோவா பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மிக்ஸிக்கே ரொம்பவே டயர்டாகிடுது. மிக்ஸிக்கே டயர்டாகுதுன்னா நம்ம ஹிடானுக்கு சொல்ல இன்னும் ரொம்ப பருமனான ஆள். அதனால் நம்ம கீழே விழுந்துட்டியான் ஹிடானு. இதை பார்த்தா நம்ம ஹருமி அக்கா வந்து, இது கிளாஸ் வந்துட்டு எப்படி, நம்ம லட்சியமே நெவர் எவர் கிவ் அப் தானே, உடம்பு குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணல. நமக்காக இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களே, உங்களுக்காகவாது நான் உடம்பு குறைச்சா வரேன்னு சொல்லிட்டு அப்போயே எழுந்திரிச்சு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறேன் நம்ம ஹிடான். அப்படியே சாயந்தரமும் ஆகுது. நம்ம தலை சின்சான் எதர்ச்சியாக வாக்கிங் போயிட்டுருக்கான் பார்க்கில். அப்படியே வாக்கிங் போகலையே அங்கே ஹிடான் வந்து வேகமாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம சின்சான் பார்க்குறோம். அதை பார்த்தோன்னே நம்ம சின்சான் அவன் முதுகில் போய் ஏறி உட்காந்துட்டு, இங்கே என்ன ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கீங்க இவ்வளோ வேகமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கையில், நம்ம நீ ஃபஸ்ட்டு இறங்கடா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிடான் சொல்கிறான். அவன் சொல்கிறான், நான் எப்போயுமே காலையில் வந்து அங்கே ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஆன்லைன் கிளாஸில், அப்புறம் வந்து நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுவேன் பார்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக ஹருமிக்காகவாது என் உடம்பை குறைச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணுறான் நம்ம ஹிடான். இப்போ நம்ம வீட்டை தான் காமிக்கிறாங்க. உள்ளே நம்ம மிக்ஸி என்ன ஆன்லைன் கிளாஸ் ஒரு ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம சின்சான் வரை இன்னும் வரலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி வீடு, அவன் இருந்தாலும் தொல்லை தான் பண்ணிகிட்டு இருப்பேன், நம்மளே அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சின்சானும் ஹிடானு சேர்ந்து பொர்பீர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அடே மவனே நீ அங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸி கேட்கல. கரெக்டாக ஆன்லைன் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகிடுது. சரி அப்படியே ஒர்க் அவுட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம மிக்ஸி, ஹிடான், சின்சான் எல்லாம். அப்படியே காலங்களும் போகுது. 1 மாதத்துக்கு 29 நாள் முடிஞ்சிருது அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி ஆன்லைன் கிளாஸில். இதனால் நம்ம ஹிடானும் ஓரளவுக்கு 6 பேக்ஸே வச்சுட்டான், அவ்வளோ பருமனாக இருந்து. இப்போ அன்றைக்கும் பார்க்கில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எவ்வளோ 6 பேக்ஸ் வச்சுட்டான் பாருங்க நம்ம ஹிடான். இந்த நேரத்தில் தான் மிக்ஸி வந்து, என்னப்பா ஹிடான் ஆளே மாறிட்ட அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மிக்ஸி. நம்ம சின்சான் சொல்கிறான், இதெல்லாம் அந்த ஹருமி அக்காக்காக தான் இப்படி பண்ணுறாருன்னு. அதெல்லாம் இல்லை, சும்மா சொல்கிறேன், அவன் நான் எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான்னு சொல்லிட்டு நம்ம ஹிடான்னு சொல்கிறான். உனக்கு அருமையை பிடிக்கும்னா இன்றைக்கி சொல்லிடு, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தான் லாஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிடல. அப்போ தான் நம்ம ஹிடான் யோசிச்சு பார்க்குறான், இன்றைக்கி தான் லாஸ்ட் ஆன்லைன் கிளாஸில் அப்படின்னு. அதை கரெக்டாக காலண்டரி காட்டுறாங்க. 30வது நாள் மட்டும் அடிக்காமல் இருக்குது. இன்றைக்கி தான் கடைசி ஆன்லைன் கிளாஸ். அந்த ஆன்லைன் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. கடைசியாக ஒர்க் அவுட்டும் முடிஞ்சு அவ்வளோதான், இன்றைக்கி தான் நம்மளோட கடைசி ஒர்க் அவுட், நம்ம விடைபெறுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹருமி அக்கா சொல்லிடுது. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறாப்புல நம்ம ஹிடான், நான் உங்களை விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. இதை கேட்டாலும் நம்ம ஹருமி அக்காவும் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிடானு கேட்கல. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரிஜினலே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மனுஷன் வருவானா, என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்பெனியால் க்ரியேட் பண்ணப்பட்டது போல் ஒருத்தங்களை வச்சு.
இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ நீ பொண்ணே கிடையாதா அப்படின்ட்டு. ஆமாம் மன்னிச்சுக்கப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடையும் முடிச்சு விட்டுறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோவுக்கு. ஓகேவா? நம்ம சேனலுக்கு சூப்பர் சாட் இருக்குது, உங்களுக்கு அனுப்பிச்சுடணுன்னா அனுப்பிச்சி விடுங்க. கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னா கட்டாயம் இல்லை. சரி, இன்னும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா, முக்கியம். 1000 சப்ஸ்கிரைபர் தரப்போது, அதான் சொல்கிறேன். சரி, ஓகே, டாட்டா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.